ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவன் மனதில் ஒரு கேள்வி எப்போதும் எழும்: எப்படி சிவனருள் கிடைக்கும் என்று. இந்த கேள்விக்கு பதில் தேடி பலர் கோவில்களுக்கு செல்வார்கள், பூஜைகள் செய்வார்கள், விரதங்கள் இருப்பார்கள். ஆனால் சிவனருள் என்பது ஒரு நாளில் கிடைக்கும் விஷயம் இல்லை. அது ஒரு உணர்வு, ஒரு அனுபவம், ஒரு மாற்றம். ஒரு காலத்தில் ஒரு பக்தன் தினமும் சிவனை வழிபட்டான். அவன் பெரிய யாகங்கள் செய்யவில்லை, பெரிய நிவேதனங்கள் வைக்கவில்லை. ஆனால் அவன் மனம் மட்டும் தூய்மையாக இருந்தது. அவன் தினமும் ஒரு சிறிய தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய என்று சொல்லி மனதார சிவனை நினைத்தான். நாள்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்தது. எல்லா வழிகளும் மூடப்பட்டன. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நாம் சிவனை வேண்டும் போது மட்டுமல்ல, நம்பும் போதும் தான் அருள் கிடைக்கும் என்று. அவன் அழுதான். ஆனால் அந்த அழுகையில் பயமில்லை, அது முழுமையான ஒப்புதல். அந்த இரவு அவன் கனவில் ஒரு ஒளி தெரிந்தது. அந்த ஒளி எதுவும் பேசவில்லை, ஆனால் அந்த ஒளி அவனுடைய உள்ளத்தை நிரப்பியது. காலையில் எழுந்தபோது அவன் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து விடவில்லை, ஆனால் அவன் மனம் அமைதியாக இருந்தது. அதுதான் சிவன் அருள். சிவன் அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறரை குறை சொல்லாமல், பொறாமையில்லாமல் நேர்மையாக வாழ வேண்டும். இரண்டாவது, நித்திய ஸ்மரணம், தினமும் சிவனை நினைப்பது. பெரிய பூஜை தேவையில்லை, ஒரு நிமிடம் கூட மனதார நினைத்தால் போதும். மூன்றாவது, உதவி செய்ய வேண்டும். ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுத்தாலும் அது சிவனுக்கு செய்த சேவையாகும். நான்காவது, பொறுமை. சிவன் உடனே பதில் தரமாட்டார், ஆனால் சரியான நேரத்தில் சரியானதை தருவார். ஐந்தாவது, நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் சிவன் என்னை விட்டுவிட மாட்டார் என்ற